கூடா நட்பு குறள் எண் 829. மிகச் செய்து தம் மெல்லுவாரை நகச் செய்து நட்பினுள் சாப்புள்ளர் பாற்று. குரு சிவயோகி அவர்களின் விளக்கம். அதிகபட்ச நட்பாக நடந்து தனக்குள் பகை எண்ணுபவரை சிரித்த முகத்துடனே நட்பினை விளக்கிட வழி செய்ய வேண்டும். வல்லரசு செய்தி துளிகள். ஜனவரி 12 ரேஷன் கடைகள் இயங்கும். தமிழகம் முழுவதும் ஜனவரி 12 ரேஷன் கடைகள் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் ஜனவரி 10 முதல் தொடங்க உள்ளது. இந்நிலையில் பரிசு தொகுப்பை தருவதற்கு ஏதுவாக ஜனவரி 12 அதாவது வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு இந்த பணி நாளை ஈடு செய்யும் வகையில் மற்றொரு நாள் விடுப்பு வழங்கி அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டாடா நிறுவனம் 87,000 கோடி முதலீடு. ஓசூரில் உள்ள ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை விரிவாக்க டாடா நிறுவனம் 37,000 கோடி முதலீடு செய்துள்ளது. நாளை சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இதன் மூலம் அடுத்த 6 ஆண்டுகளில் 30,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2023 அக்டோபர் மாத நிலவரப்படி இந்தியாவில் ஐபோன் 14 தான் அதிக அளவில் விற்பனையானது. விஞ்ஞானிகளின் சாதனையை நாடே பாராட்டுகிறது. ஆதித்யா L1 செயற்கைக்கோளை சூரியனின் L1 புள்ளியில் நிலைநிறுத்தியதன் மூலம் இந்தியா மற்றும் ஒரு சாதனை படைத்துள்ளது என பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்திய விஞ்ஞானிகளின் தொடர் அர்ப்பணிப்புக்கு எடுத்துக்காட்டுதான் இந்த சாதனை. மிகவும் சிக்கலான நுணுக்கமான சாதனையை இஸ்ரோ படைத்துள்ளது. விஞ்ஞானிகளின் அசாதாரண சாதனையை நாடே பாராட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே பாதுகாப்பு படையில் வேலை. ரயில்வே பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள 2250 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. காலி பணியிடங்கள் சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள். கல்வி தகுதி டிப்ளமோ, டிகிரி மற்றும் 10, 12 தேர்ச்சி. வயது வரம்பு 18 25. தேர்வு முறை கணினி வாயிலான எழுத்து தேர்வு. ஊதியம், விண்ணப்பிக்கும் தேதி உள்ளிட்ட முழு விவரங்களுக்கு www.rpf.indianrailways.government.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். வங்கதேசத்தில் நாளை வாக்குப்பதிவு. வங்கதேசத்தில் நாளை பொது தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் 299 தொகுதிக்கான தேர்தல் 40,000 வாக்குச்சாவடிகளில் நடைபெற உள்ளது. பிரதமர் பதவிக்கு ஷேக் ஹசீனா மற்றும் கலிதா ஜியோ ஆகியோர் இடையே போட்டி நிலவுகிறது. ஷேக் ஹசீனா பதவி விலக கோரி நடந்த போராட்டத்தில் நேற்று பெனபோல் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வன்முறையாளர்கள் தீ வைத்ததில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காசா வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிட்டது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையேயான போரால் காசா வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிட்டது என ஐநா வேதனை தெரிவித்துள்ளது. காசாவில் குடிநீருக்காகவும் உணவுக்காகவும் மக்கள் அலைந்து வருகின்றனர். மருத்துவமனைகளில் மிக குறைந்த அளவில் உள்ள மருந்துகளால் தொற்று நோய் அதிகரித்து வருகிறது. மேலும் வெப்பநிலை வீழ்ச்சியால் மக்கள் திறந்த வெளியில் தூங்குவதால் போரை உடனடியாக நிறுத்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.